தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதை கேட்டாலும் கொடுக்கும் அதிசக்தி வாய்ந்த விநாயகருடைய மூல மந்திரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மூல மந்திரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இன்னும் அடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எதிரிகள் தொல்லை, வசியமாகணும், நான் என் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம், வசியமாகணும், நான் வந்து எனக்கு திருமண வாழ்க்கை வந்து தடையாகவே இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடையாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஆண் வாரிசு பிறக்கணும், பெண் வாரிசு பிறக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் உண்டு. அப்போது அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒரு எண்ணங்களும் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பண வரவு அதிகரிக்கணும், எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது வந்து இந்த ஒரே ஒரு விநாயகருடைய மூல மந்திரத்தை வச்சு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும். 100% முடியும். சரிங்களா? இது வந்து அவ்வளோ சக்தி கொண்ட ஒரு விநாயகருடைய மந்திரம். இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த மந்திரம். இது வந்து ஓலைச்சுவடி முறை. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இதை வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இப்போ அவங்க நல்ல நிலைமைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இது வந்து உடனே எங்களுக்கு வந்து நடக்குமா சார், உடனே ரிசல்ட் கிடைக்குமானா, 48 நாள் கழித்து தான் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தெளிவாக ஒரு சின்ன எழுத்து கூட மிஸ்டேக் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நான் சொல்லுவேன், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அமாவாசை அன்றைக்கி தான் இது செய்யணும். அமாவாசை அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். இன்னும் கிரகண நாட்கள் பௌர்ணமியில் கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் அமாவாசையில் செய்கிறதுன்றது வந்து கொஞ்சம் 100க்கு 100 சூப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து நீங்கள் அமாவாசை நாளில் செலக்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை, அமாவாசையிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இன்னும் பூச நட்சத்திரத்தில் அந்த நாள் வந்துச்சுன்னா இன்னும் விசேஷம். அதனால் வந்து அதையும் பார்த்துக்கின்னு எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி சேம் படையல் ஒன்று தான். பொரிகடலை, அவுள், அச்சு, வெல்லம், கற்பூரம், ஊதுவத்தி, இது எல்லாமே இருக்கணும். மல்லிகைப்பூ இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த கலசத்தை வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும். கலசம் மெயினாக வச்சிங்கன்னா தான் அதனுடைய சக்தி அந்த கலசத்தில் இறங்கும். விநாயகருடைய சக்தி அந்த கலசத்தில் இறங்கும். நீங்கள் அந்த கலசத்தை வச்சு தினமும் நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏவல், பில்லி, சூனியம் எது இருந்தாலும் ஓடிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. திருமணம் நடக்கிறது, இல்லை நீங்கள் நிறைய காசு நான் இழந்துட்டேன், எனக்கு வந்து நீங்கள் இந்த இழந்த காசில் வந்து நான் நிறைய கடன் ஆகிட்டேன், முக்கியமாக பிரச்சனை கடன் பிரச்சனை, அதனால் அந்த கடன்லேருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, எல்லா பிரச்சனைக்குங்க டோட்டலாக A to Z எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரே ஒரு மந்திரமே கேட்கும். படையல் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா பூஜையிலையும் சேம் தான். எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் 48 நாள் நீங்கள் விடாத பூஜை செய்யணும். காலையில் 1008, ஈவினிங் மாலை நேரத்தில் 1008 செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது மிகவும் சிறந்தது. சரிங்களா? அதனால் பிரம்ம முகூர்த்தத்தை சொல்ல பாருங்கள். இது வந்து இன்னொரு விஷயம், நாங்கள் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் ஆசைப்படுவீங்க. அந்த மாந்திரிகம் கற்றுக்கிறவங்க வந்து கணபதி சித்தி எடுக்கும்போது இந்த ஒரு சித்தி எடுத்தால் போதும், உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்ச வேலைகளை நீங்கள் செய்யலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடுமா, நம்மளுடைய கஷ்டங்கள் தீராதா, நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை மாறாதா, நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி ஒய்ஃப் குடும்பம் எல்லாமே நல்ல சூப்பர் நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஆனால் அது சில பேருக்கு கனவாகவே போயிடுது. அந்த கனவை நினைவாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நான் கனவு கண்டினே இருக்கிறேன், என்னால் நினைவாக்க முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் முடியல அப்படின்றவங்களுக்கு இனி நீங்கள் கலங்கவே கூடாது. இந்த விநாயகர் விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. 48 நாள் அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடிச்சி நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா, நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே இதை உண்மையிலேயே உணர முடியும் உங்களால். அந்த 48வது நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம். இன்னும் சில பேர் லாட்ரி சீட்டு வாங்குறாங்க. நான் வந்து
இந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கோர்ட்டு கேஸ் எந்த A to Z எல்லா வேலையும் இந்த விநாயகர் மந்திரமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும். அதனால் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் தைரியமாக செய்யுங்க. இது செய்யலாமா வேணாமா அப்படின்றத மட்டும் நீங்கள் எண்ணம் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து உண்மையாக உங்களுக்கு நம்பி முழு மனசாக ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தை வேண்டுங்க. தெய்வத்தை வேண்டும் போது அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குனா மட்டும்தான் முடியும். ஏனோ தானோ நம்ம தெய்வத்தை கும்பிட்டு வரோன்றது இல்லை. மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த கெட்ட எண்ணமும் நினைக்காத, தவறுகளும் செய்யாத, மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம தெய்வத்தை வேண்டணும். அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான இருக்குது. நான்வெஜ்ஜு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இப்போ அடுத்த வாரம் நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து விட்டுட்டு சுத்தபத்தமாக இருங்க. அப்படி இருந்து செய்யணும். அவ்வளோ சுத்தபத்தம் தேவை. சரிங்களா? இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆதரவுகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் இன்னும் அதிகமான வீடியோக்களை நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுவேன். இப்போது புதுசாக வந்து பார்க்குறவங்க அப்படின்றது இல்லை. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை பார்த்துட்டு 2 பேர், ஒரே ஒரு 2 பேர் மட்டும் பயனடையக்கூடாதுன்னு இல்லை. நான் எல்லாருமே நீங்கள் பயனடையணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாத குறைகள் இல்லாமல் நல்லா இருக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நீங்கள் பயன்பெறணும்னு விரும்புகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.